நான் என்னமோ யதார்த்தமா ரெகுலராக 7:30 5 மணிக்கு எழுந்து சாதமும் அதுக்கப்புறம் தக்காளி சட்னி கேரட் பீன்ஸ் போட்டு பொரியல் செஞ்சு முடிச்சிட்டேன். ஏன்னா 6:15 வேலை செஞ்சு முடிச்சாகணும். நம்மளுக்கு சாப்பாடு டைம் அவ்வளோதான். அதுக்கு மீறினா அதுக்கப்புறம் வீட்டில் ஒரே ரணகலம் தான். ஏன்னா 6:15 மேலே 4 மாடு பால் கறக்க போகணும். நான் மிஷின் இருந்தால் கூட போல கையில் கறக்கணும். அதுக்கு அரை மணி நேரத்துக்கு மேலே ஆயிரும். மாட்டு வேலை முடிச்சுட்டு வரதுக்குள்ளே உள்ளே 7 மணி ஆயிரும். அதுக்கு மேலே 8 மணிக்கு வேன் வந்துடும். 1 மணி நேரத்தில் சாப்பாடு செய்ய முடியுமா? முடியாது. அதனால் எப்பயுமே நான் 90% பால் கறக்கிறதுக்கு முன்னே வேலையை முடிச்சுட்டு தான் வெளியே போவேன். அந்த மாதிரி தான் இன்றைக்கி யதார்த்தமாக எழுந்து வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் போய் மாட்டு வேலை செய்கிற மழைன்றதுனால மாட்டு வேலையை முடிச்சுட்டு ஒரே முட்டை உள்ளே வந்துடலாம். எனக்கு வெளியே சேரலாம் மிச்சின்னு உள்ளே வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வெளியேருந்து உள்ளே வரதுக்குள்ளே என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 7:20 டைம். சரி தண்ணி சூடு போட்டோம்னா இவங்க பாட்டுக்கு அவங்க குளிச்சுட்டு ரெடியாக இருந்தாங்க. சரி சாப்பிட்டு ஸ்கூலுக்கும் கிளம்பியாச்சு. நான் போன்னு பார்க்கல. அப்புறம் தான் பார்த்தா ஸ்கூல் லீவுன்னு மெசேஜ். ஏன்னா மழை. இவங்க ஸ்கூலுக்கு போனாலாவது ஒழுங்காக அந்த வேலையை அவங்க ஸ்கூலில் சொல்கிற வேலையை செஞ்சுட்டு சாப்பிட்டு வந்துடுறாங்க. வீட்டில் இருந்தால் சுத்தமாக சாப்பாடு உள்ளே போகிறதில்ல. நம்மள வறுத்து எடுத்துடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஸ்நாக்ஸ் நொறுவி எதுனா வேணும் இருந்துனே இருக்கும். வீட்டில் இருந்தாங்கன்னா சாப்பாடு சுத்தமாக போடுற சாப்பாடுக்கு பதில் ஸ்நாக்ஸ் மட்டும்தான் உள்ளே போகிறது. எனக்கு ஒரே வேதனை போச்சு ஸ்கூல் லீவுன்னு சொல்லிட்டு மெசேஜை பார்த்தோன்னே. ஏன்னா அந்த மலை இடத்துல நம்மள மாடு கண்ணு பார்க்குறதே பிரச்சனை. ஏன்னா 1 2 இருந்தால் பரவாயில்ல, 4 5 உருப்படி வச்சு நம்ம ஒரு ஆளாக அங்கே ஓடி ஆடுறது ரொம்ப கஷ்டம். இதில் என்ன இவங்க கூட ஒரு எண்ணுமேன்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்பவே கஷ்டமாக போச்சு. நார்மலாக இருந்தால் அவங்க பாட்டுக்கு அவங்க எங்கள் அப்பா நினைப்பாங்க இங்கே ஒருத்தாள். எனக்கு ரொம்பவே வேதனை போச்சு. நான் நினச்ச மாதிரி வந்த உடனே எங்கள் சின்னவாண்டு ஒன்று என்ன நினைச்சு, எனக்கு பசிக்கு இருந்துச்சு சோறு தின்றானு. எனக்கு காலைலதே 7:45 சாப்பிட்ற சுத்தமாக அவங்க சாப்பிட போகிறதில்ல. ஒரு 1/4 மணி நேரம் வேனுக்கு நின்றுட்டு வீட்டுக்கு 8:30 தான் வந்தாங்க. 8 மணிக்கு போனவங்க 8:20 ஆயிடுச்சு. ஒரு 10 நிமிஷம் இருந்துட்டு வந்துக்கு அப்புறம் தான் அதுக்கப்புறம் பசிக்குதுண்ணா. சரி சாப்பிட்றான்னு சொல்லிட்டு சொன்னா எனக்கு சோறு வேணாண்ணா. வேற என்னடா வேணும்னு சொல்லிட்டு கேட்டா பிரியாணி வேணும்ன்றான். நான் எங்கே போய் சொல்ல இந்த கொடுமையெல்லாம். காத்தாலாக்கின சோறு போகிறோம் அப்படிக்குது. உடனே சாப்பாடு செஞ்சு 2 மணி நேரத்தில் எனக்கு பிரியாணி வேணும்னா அப்போ செஞ்ச சாப்பாடு என்ன பண்ணுற சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படியே இல்லை, எல்லாரும் வீட்லையும் இப்படியே தான் நடக்குது என்னன்னு சொல்லிட்டு தெரியல. மொத்தம் ஸ்கூல் லீவுன்னு இருந்துட்டா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதை செஞ்சு கொடுத்தாகணும். இல்லைன்னா வீட்டில் ஒரே ரணகலம் தான். சுத்தமாக சாப்பாடு உள்ள போடல. சாப்பாட்டுக்கு பதில் அவங்க கேட்கறது தான். நான் அதான் யோசனை பண்ணேன். சரி வேற ஏதாவது ஸ்நாக்ஸ் கேட்காம இதை கேட்டானே அப்படின்னு சொல்லிட்டு யோசனை பண்ணி என்ன பண்ணேன்னா பக்கமே கிடக்குது கறி கடை. சரி பரப்பரன்னு காசை கொடுத்தமிச்சு போயிட்டு ஒரு 3/4 கிலோ கறி ஏற்றினாடா அப்படின்னு சொல்லி கொடுத்தமிச்சான். அவங்ககிட்ட கொடுத்து அமிச்சிட்டு நம்மளுக்கு தப்பு இன்னும் வெளியே வேலையே முடியலையே கொடுத்து அமிச்சிட்டு நான் என் வேலையை பார்த்துருந்தேன். சரிடா சாப்பிடுங்கடா மதிய சாப்பாடு செஞ்சு தரேன்னு சொன்னேன். அதுக்கும் ஒத்துக்கல. வேணும்னு சொல்லிட்டு ஒரே பிடிவாது இப்பயே வேணும்னு. அதுக்கப்புறம் என்ன பண்ணேன், அதுக்கப்புறம் கப்புன்னு நார்மலாக இந்த பாத்திரத்தில் 3/4 பாத்திரம் தான் செய்வேன். 2.5 கப்பு 3 கப்பு தான் செய்வேன். இன்னைக்கு இன்னும் 1/2 கப்பு சேர்த்தியே போட்டேன். ஏன்னா ஸ்கூல் லீவு மழை வேற ஃபுல்லா. கப்புன்னு இருப்பாங்களா, நம்மளுக்கு டார்ச்சல் கொடுக்காம இருக்கணும்னு சொல்லிட்டு பாத்திரம் ரொப்பி கப்புன்னு ஆக்கி வச்சிட்டேன். அது மிச்சம் ஆனால் கூட வந்துன்னு போகுது அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டு நிறுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படி நடக்குதா இல்லை உங்கள் வீட்லேயும் இப்படியே தானே? வீட்டில் இருந்தா மொத்தம் ஏதாவது ஸ்நாக்ஸ் கொடுத்து ஸ்நாக்ஸ் கேட்டு தொந்தரவு பண்ணுவாங்களான்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சாப்பாடு சுத்தமாக உள்ளே போகாது வீட்டில் இருந்தா. ஸ்நாக்ஸ் மட்டும்தான். இல்லையா அப்படி இல்லையா அவங்க கேட்கறது கேட்ட நேரத்துக்கு அவங்களுக்கு கிடைக்கணும். இல்லைன்னா வீட்டில் ரணகலம் தான். அப்படின்னு பார்த்தா நானும் அப்படின்னு பாத்திரம் பிரியாணி செஞ்சு வச்சுட்டு சரி அப்புறம் நம்ம வேலையை பார்த்துக்கலாம் செஞ்சு வச்சுட்டு அவங்க பாட்டுக்கு அவங்க சாப்பிடுங்க அப்படின்னு டிவி பார்த்துன்னு இருந்துருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வழியை நானும் செஞ்சு முடிச்சுட்டேன். சரி கஷ்டத்தை பார்க்காம. எங்கள் வீட்டில் மட்டும்தான் இப்படின்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்லேயும் இதே மாதிரி இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா அவனுக்கு பிரியாணினா ரொம்ப பிடிக்கும். பீஸ் இல்லைன்னா கூட வெறும் ரைஸ்னா கூட சாப்பிட்டுக்குவோம் இருப்ப. அது வரைக்கும் எனக்கு சந்தோஷம். சாப்பாடு சாப்பிட்பான்னு சொல்லிட்டு என்னதான் நம்ம கடையில் போய் சாப்பிட்டாலையும் கடையில் சாப்பிட்றதோட இருக்கிற பொருளை வச்சு நம்ம வீட்டில் செய்கிற டேஸ்ட் கடையில் வர்றதில்ல. எனக்கு எப்பவுமே வீட்டில் செஞ்சு சாப்பிட்றத ரொம்பவே பிடிக்கும். யாருக்கெல்லாம் அந்த மாதிரின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் மறக்காம. ஏன்னா பணத்துக்கு பணமும் மிச்சம், நம்மளுக்கு உடம்புக்கு ஆரோக்கியமான உணவும் கிடைக்கும். ஏன்னா கடையில் போய் நம்ம 3 4 பேர் சாப்பிட்னா 500 ரூபாய்க்கு மேலே ஆயிரும் பில்லு.
ஆனால் வீட்டில் 200 கொடுத்து 1 கிலோ சிக்கன் எடுத்து வந்தோம்னா 2 வேளை சாப்பிட்லாம் தாராளமாக 4 பேர். நான் எப்பவுமே இப்படி தான் பட்ஜெட் போட்டு தான் எல்லாமே செய்வேன். நீங்கள்